அருண்ன்னு ஒரு சாதாரணமான ஒருத்தன். டிகிரி முடிச்சான். ஆனா வேலை இல்ல. காலை எழுந்தா அதே எண்ணங்கள். இந்த நாளும் வேஸ்ட் ஆகிடுமோ? நு வீட்ல அம்மா, அப்பா சைலன்ட்டா இருப்பாங்க. கஷ்டம் இருந்தாலும் ஆவுன்னா முன்னாடி காட்டாம இருப்பாங்க. நண்பர்கள்ல சில பேரு இந்த வேலைலாம் செட்ல, சில பேர் வெளிநாடு. அருண் மட்டும் வந்து இன்னும் வந்து அதே இடம்ல. நாள்ல போக போக கான்ஃபிடன்ஸ் குறையுது. ஃபோன்ல சோசியல் மீடியா பார்த்தா எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்கிற மாரி தெரியுது. ஆனா, நிஜ லைஃப்ல வந்து நெறையா ஒவ்வொரு இன்சைட்ல ஸ்ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. 2025ல அருண் கத்துக்கிட்டது ஒண்ணு தான். போராடு தனி ஆளுக்கு இல்ல. நெறைய பேர் லைஃப்ல இருக்கு. ஒரு நாள் வருட இறுதியில வரப்போ, அருண் யோசிச்சான். இந்த வருஷம் எல்லாம் போகட்டும். ஆனா, அடுத்த வருஷம் இப்படி இருக்கக்கூடாது. இது பெரிய முடிவு இல்ல. சின்ன முடிவு தான். டெய்லி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். கொஞ்சம் ஸ்கில் லேர்ன் பண்ணான். டைம் வேஸ்ட் குறைச்சான். நெகட்டிவிட்டில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்தான். முடிவு உடனடியா வரல. ஆனா, மனசுல தெளிவு வந்துடுது. 2026 ஆகுது. ஒரே இரவில வாழ்க்கை. ஆனா திசை மாறிடுச்சு. அருண் இப்போ தெரிஞ்சுக்கிட்டான். வெற்றி இல்ல, பெரிய ஜம்ப் இல்ல. தினசரி சிறிய படிகள். இந்த கதைய அருண் மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். 2025 உங்க லைஃப்ல கஷ்டம் இருந்திருந்தால, அது முடிவு இல்ல. அது பாடம். 2026 உன் வருஷம் ஆகமம். முயற்சி போடுங்க. நம்பிக்கை விடாம இருங்க. லைஃப் கொஞ்சம் லேட்டா சரியாகும். ஆனா சரியாகும். ஒவ்வொரு கதையும் ஒரு பாடம். புத்தாண்டு வாழ்த்துக்கள்.